பிற மாநிலங்கள்ல மிக முக்கியமாக வெற்றிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றியாக மாறின அவங்களுடைய சூத்திரம் தமிழ்நாட்டு அரசியல் களத்திலையும் அதை நடத்தி காட்டணும் அப்படின்னு தேசிய ஜனநாயக கூட்டணி மிக முக்கியமாக ஒரு தீவிரமாக இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த உரையாடல் தான் இன்று பேச போறோம். நம்ம கூட பத்திரிகையாளர் ஜீவ சகாப்தன் இருக்கிறார். சார் வணக்கம். பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வருகிறார். உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? இது ஒரு தொடக்கம் தான். இனி பிரதமர் தொடர்ந்து வருவார். மோடி அவர்கள் ரொம்ப அபூர்வமான நேரங்களில் மட்டும் இல்லை, எல்லா நேரத்திலையும் அதிகமாக தேர்தல்னு ஒன்று நடக்குது. ஏன்னா அவர் தேர்தலுக்கான நபர் தான். அவர் அதாவது இந்தியாவில் ஒரு பிரதமராக இருப்பதை விட எந்த மாநிலத்தில் தேர்தல் நடந்தாலும் அந்த மாநிலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நபராகத்தான் நமது பிரதமர் அவர்கள் இருக்கிறாங்க. அந்த வகையில் தமிழ்நாடு, இப்போ மேற்கு வங்கம், பாண்டிச்சேரி இதெல்லாம் அவருக்கு இப்போ அதுக்கான செயல்பாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், அவர் இப்போ கல்கத்தா, சென்னை இப்படி தான் அவருடைய ட்ராவல் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இனி தொடர்ந்து அவர் தமிழ்நாட்டுக்கு அதிகமாக வருவார். தொடர்ச்சியாக வந்துட்டு தான் இருப்பாங்க. இந்த அவங்க ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்கல்ல, தேர்தலை ஒட்டி அவங்க ஒரு ஃபார்முலா, அதாவது ஆட்சியில் இருக்கிற அரசுக்கு கட்சிக்கு எதிராக இருக்கிற எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைத்து தேர்தலை எதிர்கொள்றது, அதன் மூலியமாக வெற்றியை சாத்தியமாக்குறது அப்படின்னு. அது தொடர்ச்சியாக அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. இது பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா, அமித்ஷா அவர்கள் கட்சியில முக்கிய பொறுப்புல வந்ததுக்கு அப்புறமா பாஜக அதிகமாக வெற்றிகளை மட்டும்தான் சந்திச்சிருக்காங்க அப்படின்றது ஒண்ணு. இப்போ தமிழ்நாட்டுல தாக்கத்தை ஏற்படுத்தலாமா இந்த தேர்தலில்? இல்லை, பாரதிய ஜனதா மற்ற பகுதிகளை அணுகுவதற்கும் தமிழ்நாட்டை அணுகுவதற்கும் அவங்களுக்கே அந்த வேறுபாடை உணர்ந்துருக்கிறாங்க. ஏன்னா வட இந்தியாவில் வெறுப்பு அரசியல் பேசினா அவங்களுக்கு வாக்கு விழும், தமிழ்நாட்டில் அப்படி வாக்கு விழாது. அங்கே வட இந்தியா முழுக்க தமிழர்களுக்கு எதிராக பேசுவதும், இந்தி வெறியை தூண்டி விடுவதும், தமிழ்நாட்டில் வட இந்தியர்களை அடிக்கிறாங்கன்னு அவதூறான கருத்துக்களை பரப்புவதையும் ரொம்ப சர்வசாதாரணமாக அங்கே செஞ்சுட்டு வர்றாங்க பாஜக தலைவர். ஸோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய பேட்டனே தென்னிந்தியாவுக்கு எதிராகவும் குறிப்பாக தமிழர்களுக்கு எதிராகவும் இருக்குது. அந்த கட்சியினுடைய ஒர்க் பேட்டனே அப்படி இருக்குது. அதை சொல்லி தான் கட்சியை வளர்க்குறாங்க. முஸ்லீம் கோயிலை இடி, பள்ளிவாசலை இடி, இந்து ராமராஜ்யம், இந்த மாதிரியான செய்திகளை சொல்லி தான் கட்சியினுடைய கொள்கையே அப்படி இருக்குது. இப்போ ஒரு கட்சி நிர்வாக ரீதியாக நமக்கு உதவி செய்வதில்லை, மாநிலத்துக்கு ஃபண்டு தருவதில்லைங்கிறது வேறு. டெல்லியில் யார் இருந்தாலும் அந்த பிரச்சனையை நம்ம எதிர்கொண்டுக்கிட்டு இருக்கிறோம். எதிர்கட்சியாக இருக்க மாநிலங்களுக்கு இவங்க கவனிக்கிறதில்லைங்கிற விமர்சனம் பொதுவாக எப்போதும் உண்டு. ஆனால் பாரதிய ஜனதாவினுடைய கொள்கையே இந்திக்கு முக்கியத்துவம் தருவதும், சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் தருவதும், இந்தி பேசாத மாநிலங்களை வஞ்சிப்பதும் அவங்க கொள்கையாக இருக்குது. பஞ்சாப் தாட்டில் அவங்க ஆர்எஸ்எஸ்னுடைய மூலவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. மாநிலங்களே இருக்கக்கூடாது, மொழி வழி மாநிலங்களே இருக்கக்கூடாது, இந்தி மட்டும்தான் பேசும் மொழி, சமஸ்கிருதம் தான் தேவ பாஷா, இப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பேட்டனை தமிழ்நாடு ரொம்ப நீண்ட நெடிய காலமாக கொள்கை ரீதியாக எதிர்கொள்ளுது. இப்போ தேர்தல் ரீதியாக எதிர்கொள்வதற்கு முன்பு இருந்தே ஐடியாலஜிக்கலாக இவங்களுடைய இந்த வடவர் ஆதிக்கம், பண்பாடு, இந்த கலாச்சாரத்தை எதிர்த்து வருகிறது. ஸோ அதனால தான் பாரதிய ஜனதாவாலையும் மோடியாலையும் தமிழ்நாட்டுக்குள்ளே ஈடுபட முடியல. அவங்க கொள்கையவே இங்கே பேச முடியல. இங்கே வந்தால் அவங்களால என்ன பேச முடியுதுன்னா, திமுக வாரிசு அரசியல், ஊழலை ஒழிப்பு அப்படின்னு யாரை வச்சு பேச வைக்கிறாங்கன்னா, வாரிசான பியூஷ் கோயல் மாதிரி வாரிசு அரசியல் இருக்கிறவங்கள வச்சே பேச வைக்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட இங்கே எடுபட மாட்டேங்குது. இங்கே எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் போட்டு தான் ஓட்டே பாஜகவால் கேட்க முடியுது. ஏன் சாவர்கர் படம் போட்டு கேளுங்க, உங்களுடைய சாவர்கர் படம், கோல்வால்கர் இவங்க படத்தை போட்டு கேளுங்க, கேட்க முடியாது. இங்கே மோடி, அமித்ஷா படம் போட்டே இங்கே ஓட்டு கேட்க மாட்டேங்கிறாங்க. ஜெயலலிதா படமும் எம்ஜிஆர் படம் போட்டு தான் கடந்த சட்டமன்ற தேர்தலே ஓட்டு கேட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டில் அவங்களுடைய நிலைங்கிறது என்னவாக இருக்கிறது. ஆனால் இடி, புலனாய்வு அமைப்புகள் எல்லாவற்றையும் அவர்கள் கையில் வைத்துக்கொண்டு தங்களை விட வலிமையாக மக்களிடம் நல்ல செல்வாக்கு உள்ள கட்சிகள், இவங்க பாஜகவை விட செல்வாக்கு உள்ள எண்ணிக்கையில் உள்ள கட்சிகளை எல்லாத்தையும் ஈடியை காமிச்சு மிரட்டி தங்களுடைய கூட்டணிக்குள்ளே தக்க வைத்துக் கொள்கின்ற அந்த தந்திரத்தை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இந்தியா முழுக்க ஃபாலோ பண்ணாலும் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஈடி மட்டும் தான் கை கொடுக்குது. அவங்களுடைய ராமர் கொள்கையோ பொது சிவில் சட்டமோ பள்ளிவாசல் இடிப்போ இங்கே கை கொடுக்கல. வட இந்தியாவில் அது பேசினாலே போதும். முஸ்லீம் வீட்டு முன்னாடி நாங்கள் புல்டோசரை நிப்பாட்டுறோம்னு சொன்னாலே அங்கே பெரும்பான்மை இந்துவாத ஓட்டு வந்துடும். ஆனால் தமிழ்நாட்டில் ஈடுபடாதனால ஈடியை வச்சு தான் கூட்டணிகளை அவங்க அமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் சேர்ந்த டிடிவி தினகரன்லேருந்து எல்லாருமே, அன்புமணியிலேருந்து எல்லாமே வழக்குகள் இருக்குது. அதை வச்சு மிரட்டி அவங்க சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இதை தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கின்ற வேளையில் இந்த பாஜகவினுடைய இந்த அணுகுமுறையை தமிழ்நாட்டில் ஈடுபடாது. பாஜகவுடைய இப்போ ரீசெண்டா ஒரு 4 மாநில தலைவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிராந்தியத்தை சார்ந்தவங்க, ஒவ்வொரு சமூகத்தை சார்ந்தவங்க. சமூகம் பெருசாக இங்க பேசுபொருளாக இல்லைனாலும் சின்ன அளவுல தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு எடுத்துக்கலாம். இது பிளஸ் அவங்க கூட்டணி கட்சிகள், கூட்டணி சேர்ந்து இருக்கிற அந்த விதம் எல்லாம் சேர்ந்து இந்த தேர்தலில் திமுகவுக்கு கடுமையான சவாலாக இருக்குமா? டிடிவி, ஓபிஎஸ் பிரிந்து எடப்பாடி மட்டும் இருக்கும்போது
மிகப்பெரிய அளவில் அதிமுக வந்து ஒரு தோல்வியை சந்திக்க போகுதுங்கிற நிலை தான் இருந்தது. இதையெல்லாம் யோசிச்சு தான் அமித்ஷா போன்றவர்கள் கடந்த முறை வந்தபோதே வேலுமணிகிட்ட சொன்னதாக சொல்கிறாங்க. ஏன் டிடிவி ஆஃபீஸை சேர்த்துக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? தெற்க வந்து மிகப்பெரிய அளவில் சவுத்தில் அடி வாங்குறோம், சவுத் தமிழ்நாடுல, அதனால் அவர்களையும் இணைத்து கொண்டு நில்லுங்கன்னு அவர் அசைன்மெண்ட் கொடுத்ததா. இப்போ டிடிவி வந்துட்டார். அது மிரட்டியா எப்படிங்கிறதுக்குள்ளே போக வேணாம். ஆனால் டிடிவி வந்துட்டார். டிடிவி வந்தது பலமானு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அதிமுகவுக்கு கடந்த மக்களவைத் தேர்தலில் தென் தமிழகத்தில் ரொம்ப பலவீனமாக இருந்த அதிமுகவுக்கு பலம் தான். டிடிவி ஒரு கூட்டணிக்கு புதுசாக ஒரு ஆள் வர்றது என்றைக்குமே பலம் தான். ஆனால் இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது டிடிவி என்ன மாதிரியான ஓட் பேட்டர்ன் வச்சுருக்காரு அப்படிங்கிறது, எது ஜெல் ஆகுது அப்படிங்கிறது. டிடிவியினுடைய ஓட் பேட்டர்ன் எல்லாமே இபிஎஸ் எதிர்ப்பு ஓட் பேங்க். ஆமாம், இபிஎஸ் துரோகி, இவரை தலைமையிலிருந்து நம்ம நீக்கணும், இது நமது லட்சியம், நம்பியார் கையில் ரெட்டலை மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லி தான் டிடிவி தினகரன் வந்து பண்ணார். அப்போ அந்த கட்சியில் உள்ள ஒவ்வொரு தொண்டரும் எதை நம்பி டிடிவி பின்னாடி வந்தாங்க? அந்த 18 எம்எல்ஏலேருந்து எல்லாருமே திமுக எதிர்ப்புங்கிறத தாண்டி எடப்பாடி எதிர்ப்பில் தான் வந்தாங்க. சின்னம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, கட்சியை நம்மளே தூக்கிட்டாரு அப்படிங்கிற அந்த கான்செப்டை சொல்லி 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 தான் சேர்ந்தாங்க. இப்போ இவர் எடப்பாடி முதலமைச்சராக வாக்களிப்பருன்னு டிடிவி எப்படி ஓட்டு கேட்பாரு? இல்ல, அவர் எங்கேயுமே எடப்பாடி பழனிசாமி என்ற வார்த்தையே வரலையே. அப்ப இதெல்லாம் இணைந்தாலும் அவிழ்க்கப்படாத முடிச்சுகளா இருக்குல்ல. இணைஞ்சிட்டாரு, 1+1 2 தான். அது 2 ஆகுதா, 1.5யோட நிக்குதா, 1.25ஓட நிக்குதா, இல்ல அதே 1ஓட நிக்குமாங்கிறது சந்தேகமா இருக்கு. எடப்பாடி கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டாரு, சின்னம்மாக்கு துரோகம் பண்ணிட்டாரு, நம்மளை தூக்கி எறிஞ்சிட்டாரு, கட்சியை மீட்கணும், அதிமுக அவர் கையில் இருக்கக்கூடாது இப்படி சொல்லி உருவாக்கின ஒரு கட்சி இன்னைக்கு அதே எடப்பாடி அட்லீஸ்ட் உங்க மாத்திருந்தா கூட பரவாயில்ல, வேலுமணி தங்கமணி நிறைய வச்சுட்டு கூட பண்ணா கூட பரவாயில்ல. அதே எடப்பாடிங்கிறப்ப அந்த கெமிஸ்ட்ரி ஜெல்லாகுமாங்கிறது கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இப்போ வந்து ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி இவங்க 3 பேருமே வந்து இபிஎஸோட தலைமைக்கு எதிராக இருக்கிறவங்க தான். தன் தலைமைக்கு எதிராக இருக்கிறவங்களே எப்படி வந்து திரும்ப ஒரு கூட்டணிக்குள்ள சேர்த்துப்பாரு, அது சாத்தியம் இல்லைல்ல அப்படின்ற மாதிரிலாம் உரையாடல்கள்லாம் இருந்தது. அதையெல்லாம் தாண்டி இப்போ வந்து இது வந்து நிகழ்ந்திருக்கு இல்லையா? அது நிகழ்ந்திருக்கா, நிகழ்த்தப்பட்டிருக்கிறதா, ஆக்டிவ் வாய்ஸா பாசிவ் வாய்ஸா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. பை அப்படி மட்டும் ஹூம் போடணும் நம்ம, எப்படி அது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு. அதுதான் வழக்குகள் இந்த மாதிரி பல்வேறு செய்திகள் சொன்னேன், அந்த அடிப்படையில் தான். ஏன்னா டிடிவியை இவங்க அப்பீஸ் பண்ணுறதுக்காக எதுவும் பண்ணலை, டிடிவியை வர வச்சிருக்கிறாங்க, அழைத்து வரவில்லை இழுத்து வந்தீர்கள்ங்கிற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்களாக தான் நான் அதை பார்க்குறேன். அதாவது டெல்டா பகுதியிலேருந்து தூத்துக்குடி திருநெல்வேலி வரையும், டெல்டாலேருந்து அப்படியே சவுத்து புதுக்கோட்டையிலேருந்து இங்கே திருநெல்வேலி தூத்துக்குடி வரையும் அதிமுகவை 3வது இடத்திற்கு தள்ளக்கூடிய வலிமை டிடிவி தினகரனுக்கு இருந்தது. அவருடைய வாக்குகள், அந்த வாக்குகள் அனைத்தும் எடப்பாடி எதிர்ப்பில் வந்தது. இப்போ அதைத்தான் நான் திருப்பி சொல்கிறேன். இப்போ திருப்பி இவர் எடப்பாடி தலைமைன்னு சொல்லும்போது அந்த வாக்குகள் விழுமா? இப்போ டிடிவி இப்போ தென் தமிழகத்தில் இவங்க ரெட்டலைக்கு இவங்க எடப்பாடி ஆட்களை நிப்பாட்டும் போது இந்த டிடிவி ஆட்கள் ஓட்டு போடுவாங்களா? அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. குக்கரில் போட்டோம், தனிச்சு நின்று போட்டோம், பிஜேபியோட அலைன்ஸ் வைக்கும்போது போட்டோம், எடப்பாடியோட அலைன்ஸ் வைக்கும்போது அவங்க போடுவாங்களா அப்படிங்கிறத நம்ம, அது ஒரு கேள்விக்குறி இருக்குது. அது அவங்க ஒரு பெரிய மான பிரச்சனையாக பார்க்குறாங்க. சவுத் சைடு தென் தமிழகத்தை பொறுத்தவரையும் இந்த கட்சி ஒரு கவுண்டர் கட்சியாக மாறிடுச்சு அப்படிங்கிற பார்வை வந்து அங்கே உள்ள முக்குளத்தோர் மத்தியில் அந்த ஒரு அதிருப்தி இருக்குது. அந்த அதிருப்தியினுடைய அறுவடையத்தான் டிடிவி தினகரனும் செஞ்சாங்க, ஓபிஎஸும் பண்ணாங்க. அவங்களுக்கான தனிப்பட்ட இமேஜ் என்பதை தாண்டி ஒரு மாதிரி ஒரு இந்த கட்சியில இருந்து நம்ம தேவர் சமூகம் புறக்கணிக்கப்பட்டுருச்சு, இந்த கட்சி நமக்கான கட்சியாக இருந்தது, ஆனால் எடப்பாடி வந்ததுக்கப்புறம் நம்மளை எல்லா விதத்துலையும் 10.5 கொடுத்தது, எல்லா விதத்துலையும் நம்மளை தனிமைப்படுத்துகிறாரு அப்படிங்கிற ஒரு அந்த அந்த மக்கள்கிட்ட ஒரு ஆதங்கம் வந்துருச்சு. அதுதான் மிகப்பெரிய அளவில் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ்க்கும் ஓட்டாக விழுந்துச்சு, டிடிவிக்கும் ஓட்டாக விழுந்துச்சு, பல்வேறு வகையில் இவங்களுக்கு சாதகமாக இருந்துச்சு. இப்போ இந்த கான்செப்டில் எடப்பாடியோடு இவங்க சேர்றாங்க, அது கிடைக்குமா வருமா அப்படிங்கிறது நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. கூட்டணி சேர்ந்தாலே ஓட்டு போகிறதுக்கு ஒரு கூட்டம் உண்டு, சரிப்பா சொல்கிறத செய்வோங்கிற மாதிரியான கூட்டமும் உண்டு. அந்த ஓட்டு விலை தான் செய்யும் ஏடிஎம்கேக்கு, அந்த எக்ஸ்ட்ரா ஓட்டு தான் அதெல்லாம். ஆனால் அதை தாண்டி இப்படி ஒரு கான்செப்ட்ல அது ஈடுபடுமா? இங்க இந்த ஓட் ஷேர் பத்தி பேசிட்டு இருந்ததுனால ஒரு கேள்வி, பாஜக மேல இருக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னவா இருக்கு அப்படின்னா, அவங்க யாரு கூட கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்களுடைய வாக்குகளை தன்னுடைய வாக்குகளா மாத்திப்பாங்க, பாஜகவுடைய வாக்குகளா மாத்திப்பாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த பீகார்ல நிதிஷ்குமாருக்கு நடந்தது, மகாராஷ்டிரால சிவசேனாக்கு நடந்தது, அதே தான் தமிழ்நாட்டில். இப்போ அவங்க அதிமுகங்கிற ஒரு பெரிய ஓட் பேங்கை பிஜேபி ஓட் பேங்கா மாத்திரணும். கிட்டத்தட்ட பல முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக ராஜேந்திர பாலாஜி, திண்டுக்கல் சீனிவாசன் போன்றவர்கள்லாம் பேச்சே ஒரு பிஜேபிக்கார மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சாங்கல்ல. இது என்ன பெரும்பான்மை இந்து தானே, இந்துக்களுக்கான கட்சி தான் அதிமுகலாம் ராஜேந்திர பாலாஜி கடந்த முறை பேசினார்.
அப்போ இதெல்லாம் அவங்க ஒரு முழுக்க ஒரு காவிமயமாயிட்டாங்கிறதானே காமிக்குது. இப்போ ஒரு ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரையும் அப்படி பேசலையே. நாங்கள் ஒரு திராவிட கட்சி, அண்ணா வழி வந்தவங்க, புரட்சித் தலைவர் வழி வந்தவங்க, எங்கள் அம்மா ஜெயலலிதா அம்மா, சின்ன அம்மா இப்படி பேசிட்டு இருந்தவங்களாம் திடீர்னு மோடிங்கிறாங்க, இந்துக்கள் கட்சிங்கிறாங்க, இந்து விரோதி ஸ்டாலினுங்கிறாங்க. இதெல்லாம் பிஜேபி பேச வேண்டிய டோனை ஏடிஎம்கே பேசுனாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அவங்க கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் கடந்த மக்களவைத் தேர்தலில் டிடிவி தினகரன், ஓபிஎஸ், ஆன்டி இபிஎஸ் இந்த ஓட்டை வாங்கிட்டு பிஜேபியும் 2வது இடத்துக்கு பல இடங்களில் வந்தாங்க. தென் தமிழகத்தில் மதுரையில் இந்த மாதிரி இடத்துல 2வது இடத்துக்கு அவங்க வந்தது காரணமே வந்து பாஜக வந்து ரெட்டலைக்கு பாரம்பரியமாக போன சமூகங்களுடைய வாக்குகளை தனதாக்கிக்குச்சு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இப்போ இந்த முறையே பாருங்கள், பிஜேபி எந்த அளவுக்கு மற்ற கட்சிகளை வந்து அப்படியே அந்த ஓட் பேட்டர்னை எடுத்துக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். நேற்று பூவை ஜெகன்மூர்த்தி எனக்கு 6 சீட்டு வேணும் தனி சின்னத்தில் நேற்று கேட்டிருக்காரு. வாசன் எனக்கு 12 சீட்டோ ஏதோ வேணும் தனி சின்னத்தில். ஜான் பாண்டியன் எனக்கு 12 சீட்டு வேணும் தனி சின்னத்தில். எல்லாருமே பதறிக்கிட்டு தனி சின்னத்தில் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் கவனிச்சிலாம் தெரில. நேற்று கூட்டணிக்கு இப்போதைக்கு பிஜேபி கூட்டணியில் இருக்க எல்லாருமே பதறி போய் 12 சீட்டு வேணும், 13 சீட்டு வேணும் எங்களுக்கு தனி சின்னத்தில், எங்களுக்கு தனி சின்னத்தில்னு கேட்குறாங்க. அப்போ பிஜேபியோடைய பேட்டர்ன் என்னன்னு நம்ம எல்லாரை விட பாஜக கூட்டணி கட்சிகளுக்கு நல்லாவே தெரியுது இவங்க பிளான் என்னன்னு. என்ன நடக்கும்னா எல்லாரையும் தாமரையில் நிற்க வைக்கிறது கூட பாஜக தயங்க மாட்டாங்க. எல்லாரையும் மிரட்டி தனி சின்னத்தில் தாமரை சின்னத்தில் நில்லுங்களேன். ஏதோ ஒரு விசில் சின்னம், விசிலுங்கிறது இப்போ ஒரு கட்சி சின்னமாக மாறிடுச்சு. ஏதோ ஒரு சுயேட்சை சின்னம் எடுத்துக்கோங்களேன். ஏதாவது ஒரு என்ன சொல்றது, கிரிக்கெட் பேட்டு, பால் இந்த மாதிரி தான் கிடைக்கும். சுயேட்சைன்னா அப்படி தான் கிடைக்கும். கொசு வலை இந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. காலனி, ஷூ இந்த மாதிரிலாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, ஐஸ்கிரீம்னு. இதுக்கு பதிலாக தாமரையில் நில்லுங்க பாஜகவுடைய அப்படின்னு சொல்லி எல்லாரையும் தாமரையில் நிற்க வச்சு 2026 தமிழ்நாட்டு தேர்தலில் தாமரை பெற்ற வாக்கு விழுக்காடுன்னு சொல்லி ஓட் பர்சன்டேஜை உயர்த்துவாங்க. 3 விழுக்காடு 4 விழுக்காடு இருக்கிறவங்க ஆல்ரெடி நாங்கள் 10 விழுக்காடை தாண்டிட்டோன்னுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 15-16% இருக்குன்னு புதிய தமிழகத்தினுடைய வாக்கு வங்கி பூவை ஜெகன்மூர்த்தி, வாசன் அப்படின்னு அன்புமணியை கூட என்ன பிளான் வச்சுருக்காங்க தெரியல. இப்போ மாம்பழத்தை கொடுக்க போகிறாங்களா, இல்லை நில்லுங்க தனி சின்னத்தில் நில்லுங்கன்னா, தனி சின்னத்தில் நின்று உங்களால் ஜெயிக்க முடியுமா, தாமரையில் கூட நில்லுங்க பார்த்துக்கலாம் இப்படின்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது. தான் கூட சேர்ற எல்லா கூட்டணிக்கும் டிடிவிக்கே என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. பாரதிய ஜனதா அப்படி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை நான் சொல்லலை. நேற்று கூட்டணி கட்சிகள் அலறலை பார்த்தாலே தெரியும். எதுக்கு பதறிக்கிட்டு தனிச்சினோன்னு நேற்று கேட்குறாங்க. அதான் மோடி வந்து முடிவு எடுப்பார்ல, அதுக்கு முன்னாடியே நேற்று ஏன் இவங்க இப்படி ஒரு டிமாண்டை வைக்கிறாங்க? ஏன்னா பிஜேபி என்னெல்லாம் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். எல்லா கட்சிக்காரங்களையும் தாமரை சின்னத்தில் நிற்க வச்சுட்டு ஓட் பர்சன்டேஜ் கூடியிருக்கு, ஓட் பர்சன்டேஜ் எங்களுக்கு கூடியிருக்கு அப்படின்னு கூட காமிக்க அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அவங்கள பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் திமுக அதற்கு போட்டியாக பாஜக, அதிமுக எங்களுக்கு அடுத்த நிலையில் தான் இருக்குது. பாருங்கள், பாஜக அதிக இடத்துல நின்னா ஓட் பர்சன்டேஜ் அதிகரிக்கும். தாமரை சின்னத்தில் எல்லா கட்சிக்காரங்களும் நின்னாலுமே ஓட் பர்சன்டேஜ் அதிகரிக்கும்ல, தாமரையில் அதிகமாக வாக்கு பதிவாகும்ல. இது ஒரு வரலாற்று பதிவாயிரும்ல. இன்னொரு 10-20 வருஷம் கழிச்சு 2026 தாமரை தமிழ்நாட்டில் 16-17% வாங்கிருச்சுங்கிற மாதிரி பதிவு செய்யலாம்ல. அதை உங்களுக்கு உத்தரப்பிரதேசத்துலையும் மத்திய பிரதேசத்தில் யாரோ ஒருத்தருக்கு இவ்வளோ நுட்பமாக தெரியாதுல்ல, கூட்டணி கட்சிகளை நிற்க வச்சு வாங்கினாங்கன்னு தெரியாதுல்ல. அதனால் பாஜக அப்படி ஒரு வேலையும் செய்யும். அதனால தான் இது சின்ன கட்சிகள் கூட பதறிக்கிட்டு எங்களுக்கு தனிச்சின்னம் கொடுத்துருங்கன்னு கேட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ரோல் இந்த இடத்துல எப்படி இருக்கும் இந்த கூட்டணியில்? ஏன்னா என்டிஏலேருந்து அவர்கள் ஏடிஎம்கே வெளியே வந்துட்டாங்க. பெரிய கட்சிகள் யாரும் பெருசாக ஏடிஎம்கே பக்கம் போனதாக தெரியல. எல்லாரும் பாஜக பக்கம் தான் இருந்தாங்க. இப்போ இவரும் என்டிஏக்குள்ள போயிட்டாரு. அவர் வந்து சீட் ஷேரிங் அந்த இதுல மட்டும் கடந்த தேர்தல் மாதிரியே ஒரு 20 தொகுதிகள் 25 தொகுதிகளில் பாஜகவுக்கு ஒதுக்கி தான் பெரும்பான்மை, நான் தான் அதிமுகவில் முக்கிய கட்சி, என்டிஏல முக்கிய கட்சி அப்படின்னு நிரூபிச்சிட்டாரு. அப்படின்னா அடுத்த ஒரு 5 ஆண்டுக்கு அவர் வந்து முதலமைச்சராக கூட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்லாம் சொல்றாங்க. ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா, அதாவது அந்த கூட்டணி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கும், இதை மட்டும் அவர் சரியா செஞ்சுட்டா போதும் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. எப்படி பாக்குறீங்க? அது ஒவ்வொரு அதிமுக தொண்டருடைய விருப்பமும் அதுதான். ஏன்னா பாரதிய ஜனதாவுக்கு அதிக சீட்டு கொடுத்தா எத்தனை சீட்டு கொடுக்குறாங்களோ அதுல இருந்து தான் கவுண்டே தொடங்குது. திமுகவோட வெற்றி கவுண்டே வந்து இப்போ அவங்க 35 கொடுத்தாங்கன்னா 36 சீட்ல இருந்தா திமுக வெற்றி தொடங்குதுங்கிற மாதிரி பாஜக உணர்ந்திருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இதை பாஜக உணர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? பாஜகவுக்கு வந்து இப்போதைக்கு அவங்களுடைய நோக்கம் வந்து தான் வெற்றி பெறுவதோ திமுகவை தோற்கடிப்பதோ அல்ல. அதிமுகவை
அதிமுகவோட நான் தான் முக்கியமான நபர், அதிமுகவோட நான் பெரிய ஆள் அப்படிங்கிறத இன்னைக்கு உங்களுக்கு காமிக்கணும். ஏன்னா எல்லா மாநிலத்திலையுமே பாரதிய ஜனதா நம்பர் 1 இருக்குது, இல்லாட்டி நம்பர் 2 இருக்குது. தமிழ்நாடு கேரளாவில் மட்டும்தான் சாத்தியமா இல்லை. அதுவும் கேரளாலேயாவது 2 தேசிய கட்சிகள் தான் இருக்குது, முதல் 1 அல்லது 2. தமிழ்நாட்டில் தேசிய கட்சியே கிடையாது, 2மே மாநில கட்சி. இது வந்து பாரதிய ஜனதாவுக்கு அவ்வளவு எரிச்சலை தருது. ஏன்னா அவங்க மாநிலங்களே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய கொள்கையுடையவங்க. பிராந்திய உணர்வு கொண்ட, மாநில உணர்வு கொண்ட 2 கட்சிகள் தான் இங்கே மாறி மாறி இருக்கே. ஒன்று திமுக இல்லைன்னா அதிமுக, அது இல்லைன்னா திமுக, இப்படியே வந்துட்டாங்களே. காங்கிரஸ் கூட இங்கே தலை தூக்க முடியல, எந்த தேசியம் பேசுகிற எந்த கட்சியும் இங்கே எடுபடல. அப்படிங்கிறப்போ ஒரு இந்துத்துவ கட்சி பாஜக, அப்போ எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு தான் அவங்க யோசிக்கிறாங்க. அதனால் இந்த தேர்தலில் அவங்களுக்கு வெற்றி ஒரு மேட்ரு கிடையாதுங்க, வெற்றி பெறணுங்கிறது அவங்க நோக்கமே கிடையாது. அதிமுகவை விட நான் தான் தமிழ்நாட்டில் திமுக வெர்சஸ் பாஜக அப்படிங்கிற நிலை, அதுக்கு தான் விஜய் மாதிரி நபர்களையும் கொண்டு வராங்க. அதிமுகவை இப்போதைக்கு டம்மி பண்ணணும், அதுக்கு என்ன வேலை பார்ப்பாங்களோ அதுதான் பார்ப்பாங்க. எடப்பாடி அவர்களுக்கு இது நல்லாவே தெரியும். அதனால தான் கடந்த அந்த சட்டமன்றத்தில் பிஜேபிக்கு அதிக சீட்டு கொடுத்தா வர முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப டம்மி ஆயிடுவோன்னு தெரியும். அதனால் அவங்க அந்த 25-23 சீட்டுக்குள்ளே ஒதுக்க நினைப்பது தான் புத்திசாலித்தனம். எடப்பாடி அதற்கான முயற்சியை எடுப்பார். இப்போ டிடிவியெல்லாம் வந்து அவருடைய காம்ப்ரமைஸ் தான், அவர் வேறு வழி இல்லாமல் தான் அவரெல்லாம் அக்செப்ட் பண்ணியிருப்பார் டிடிவியெல்லாம். ஏன்னா எந்த லாபி வந்துடக்கூடாதுன்னு பதறினாரோ அந்த லாபியை டிடிவி தினகரன் இன்னொரு கட்சிங்கனால விட்டுட்டார். இப்போ ஓபிஎஸ் வந்து கட்சியாகவே ஏடிஎம்கேல சேர்றப்போ அவருக்கு பதட்டம் வருது, அது அதிகாரத்துக்குள்ளே போட்டி வந்துருமோன்னு. இவர் என்ன இருந்தாலும் இன்னொரு கட்சியாக தானே வர்றாரு, அதிமுகங்கிற பேரில் வரலைங்கனால ஒரு வகையில் அவர் ஒப்புக்கொண்டு இருப்பார். இருந்தாலும் பாஜகவுக்கு வந்து தெரியும் எடப்பாடிக்கு இதிலெல்லாம் விருப்பம் கிடையாதுன்னு. அதனால் அதிக சீட்டு பாஜக கேட்பாங்களா அப்படின்னா அவங்க எதிர்பார்ப்பாங்க. எடப்பாடி கூடிய மட்டும் அதை குறைக்கவும் ஒடுக்கவும் தான் பார்ப்பார். எடப்பாடி அந்த ஒரு டிமாண்டையாவது கையில் எடுத்துக்குவாருன்னு தான் நினைக்கிறேன். அப்படி எடுத்துக்கொள்வது தான் அவருக்கும் நல்லது. அந்த கடிவாளம் அது யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கூட்டணி தொடர்பான எடப்பாடி கையில இருக்கணும், ஆனா அவர் கையில இல்லைங்கிறது தான் வேதனைக்குரிய உண்மை. அவர் கையில இல்லை. ஏங்க அன்புமணியை சேர்க்கணுமான்னு டெல்லியில போய் கேட்டு வர்றாரு. அவங்க தானே இங்க வந்து கூட்டணி சைன் பண்ணணும். இல்ல அதான் கூட்டணி தலைவர்கள் அமித்ஷாவை தான் நேரடியா போய் பார்க்கறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆமா, அதுதானே விமர்சனமே. அதிமுகவா இல்லையே. உங்களுக்கு பெர்னாண்டஸ்ல இருந்து நாட்டினுடைய உள்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சரையெல்லாம் ஜெயலலிதா அவர்கள் வந்து தன்னுடைய லாய்ட்ஸ் காலனிலையும் போயஸ் தோட்டத்தின் வாசல்லையும் நிற்க வச்சாங்க. சின்கா ஹின்கா யாராக வேணாலும் இருந்துக்கோங்க, வந்து நில்லுங்கன்னாங்க. வாசலில் வந்து நின்று வாஜ்பாய் பீரியடப்போ நாட்டினுடைய மிகப்பெரிய பொறுப்பில் அமைச்சரவை பொறுப்பு யாராக இருந்தாலும் வந்து வெயிட் பண்ணுங்கன்னாங்க. 13 மாதம் 13 நாளில் வாஜ்பாய் ஆட்சியை கவிழ்த்தாங்க. அப்படி டெல்லியே வந்து போயஸ் தோட்ட வாசலில் நின்றுச்சு பாஜக காலகட்டத்தில். ஆனால் இன்னைக்கு நாங்கள் அன்புமணியை சேர்த்துக்கலாமா அப்படிங்கிறதுக்கு இவர் டெல்லி போயிட்டு வர்றாரு. கூட்டணி கட்சி தலைவரும் நாங்கள் மோடியை மீட் பண்ணிக்கிறோங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது வந்து ஆளுமை குறைஞ்ச தன்மை தானே. பர்சனாலிட்டி வந்து இங்கே அடியாகுதுல்ல, அது நம்ம கவனிக்கணும்ல. நான் அது வேற யாரையுடைய உதாரணத்தையும் எடுக்கலை, இங்கேயே நான் எடுக்கிறேன், அவங்களுடைய அதிமுக தலைவர்களிடமிருந்து எடுக்கிறேன். இப்போ எம்ஜிஆரை சொல்லுவாங்க டெல்லிக்கான ஆளு தான் அவர், டெல்லியில் யார் வந்தாலும் சரண் சிங், மொராஜ் தேசாய், ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி எல்லாருக்கும் சார்பாக செயல்படுவார்னாங்க. ஆனால் அப்பேற்பட்டவரே ஒரு ரேஷன் பிரச்சனையிலலாம் எதிர்த்து உட்காந்து போராட்டம் பண்ணியிருக்காரு, டெல்லி எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்கிறாரு. ராஜீவ்காந்திக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சாலுமே ஈழ போராளி குழுக்களுக்கு உதவி செஞ்சார், தன்னுடைய பணத்தை கொடுத்து உதவி செஞ்சார். இந்த மாதிரியெல்லாம் டெல்லிக்கு விருப்பமில்லாத வேலைகளை கூட துணிஞ்சு எம்ஜிஆருமே செஞ்சுருக்கார். எம்ஜிஆரை வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, டெல்லியோட ஆள், டெல்லிக்கு ஏற்ற மாதிரியான இருந்தாருன்னு சொல்லப்பட்டாலும் அவரிடமே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளிப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எடப்பாடி அவர்கள் வந்து முழுமையாக தன்னுடைய ஆளுமையை இழந்து நிற்கிறார் அமித்ஷாவிடமும் மோடியிடமும். அதனால் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை, சீட்டு ஒதுக்கல், இதில் எந்த அளவுக்கு அவர் சாமர்த்தியமாக இருக்காரோ அது நம்ம கவனிக்க வேண்டியது. அது மட்டும் இல்லாமல் அதிமுக எங்கெல்லாம் செல்வாக்கா இருக்கோ அந்த தொகுதிகளை தான் பாஜக கேட்குதுன்னு ஒரு தகவல். நீங்கள் அந்த சீட்டு ஒதுக்குனதுக்கு அப்புறம் பாருங்க பிஜேபி என்னென்ன மாதிரி சீட்டு. தமிழ்நாடு முழுக்கவுமா இல்லை தென் தமிழ்நாட்டில் மட்டுமா? இல்லை, தமிழ்நாடு முழுக்க. வட தமிழகத்துலலாம் பாஜக அவ்வளோ பெருசாலாம் இல்லை. அதாவது அவங்களுடைய பிளான் வந்து ஒரு 2-3 மாதமாகவே ஒவ்வொரு முறையும் எடப்பாடிகிட்டலாம் டீல் வந்து ஸ்ரீரங்கம், கொஞ்சம் அதிமுக செல்வாக்கான பகுதிகள், அதாவது 2 விதமாக அணுகுறாங்க பாஜக. கோவில் தலங்கள், ராமேஸ்வரம், ஸ்ரீரங்கம், இந்த மாதிரியான பகுதிகள். அப்புறம் அதிமுக செல்வாக்காக இருக்கக்கூடிய கொங்கு பகுதிகள், அதாவது இப்போ கோவை தெற்கெல்லாம் அதிமுக செல்வாக்காக இருக்கக்கூடிய பகுதி. வானதி சீனிவாசன் அவர்களை ஜெயிச்சாங்க.
அது முழுக்க ஒன்றும் பாஜக பெல்ட்டில் ஜெயிக்கல, முழுக்க அதிமுக செல்வாக்கா. அது ஏற்கனவே நீங்கள் கோவை தெற்கு எடுத்து பார்த்தாலே தெரியாது, ஏடிஎம்கே செல்வாக்கான பகுதி. எங்கெல்லாம் அதிமுக செல்வாக்கா இருக்கோ அதில் ஃபுல்லாக பாஜக கேண்டிடேட்டை நிற்க வைக்கணும். அப்புறம் கோவில் தலங்களாக பார்த்து கரெக்ட் பண்ணணும். கோவில் தலங்கள்லாம் பாஜக நிற்கிது, வாரணாசி, காசி, ராமேஸ்வரம், இப்படி ஒரு பிக்சரை காமிக்கணும். அது கொஞ்சம் அவங்க ஐடியாலஜிக்கலாமும் அப்படி தமிழ்நாட்டை கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. இது பெரியார் மண் இல்லை, இந்துத்துவ ஆன்மீக மண், ஆழ்வார் மண், சிவபெருமான் மண், முருகன் மண்ணுங்கிற மாதிரி. இப்போ திருப்பரங்குன்றத்துலலாம் அப்படி ஒரு அரசியல் நடந்திருக்கு. ஸோ திருப்பரங்குன்றத்தை கேளுங்க, ஆறுபடை வீடுகள் இருக்கிற தொகுதியில் பிஜேபிக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான பேரம் நடந்திருக்கு. அதுலேயுமே பெரிய ஆபத்துனா அது எல்லாமே ஏடிஎம்கேக்கு செல்வாக்கான தொகுதிகள். இப்போ கன்னியாகுமரியும் கோயம்புத்தூரில் சில தொகுதிகளை மட்டும் பிஜேபி கேட்டுச்சுன்னா பெரிய விஷயம் கிடையாது. சில பார்டர் எல்லை போகிற தொகுதிகள், மாவட்டம் இருக்குல்ல, கர்நாடகா பார்டர், அந்த மாதிரி பகுதியில் மட்டும் கேட்டால் கூட பிரச்சனை இல்லை. பக்காவாக ஏடிஎம்கே செல்வாக்க இருக்க தொகுதிகளையும் இந்த ஆன்மீக தலங்கள், கோவில் நகரம், அறுபடை விடுங்கிற மாதிரியும் குறி வச்சு பாஜக கேட்குறாங்க. 2 விதமான வேலையில் ஈடுபடுறாங்க. இது எல்லாத்துலேயும் சிக்கிக்காமல் எடப்பாடி இருக்கணும். ஏன்னா அவங்க கேட்குற தொகுதியெலாம் தந்துட்டா ஏடிஎம்கேனுடைய இதில் அவங்க ஜெயிப்பாங்க. அது பாஜகவுடைய வெற்றியாக மாற்றப்படும். கண்டிப்பாக ஏடிஎம்கே செல்வாக்கான இடத்துல ஃபுல்லாக. இப்போ கன்னியாகுமரியில் பிஜேபி ஜெயிக்குதுன்னா அது ஏடிஎம்கே செல்வாக்கு கிடையாது. ஏடிஎம்கே வேலை செஞ்சு தான் ஜெயித்தோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே டிஎம்கேவோட கம்மியாக இருக்குது ஏடிஎம்கே. அங்கே செல்வாக்கான கட்சி காங்கிரஸ், பிஜேபி, அது 2 தான். திமுக அதிமுக அது கீழே தான் வரும். ஸோ கன்னியாகுமரி மாதிரி தொகுதியில் அவங்க அதிகம் கேட்டால் ஏடிஎம்கே ஒன்றும் கோவிச்சுக்காது, ஒன்றும் பிரச்சனை வராது. ஸ்ரீரங்கம் ஜெயலலிதாமையார் நின்று ஜெயிச்ச தொகுதி, அதுபோக அந்த ஆறுபடை வீடுகள், கொங்கு மண்டலத்தில் எங்கே பொள்ளாச்சியிலேருந்து எல்லாம் ஏடிஎம்கே செல்வாக்காக இருக்க தொகுதியாக பார்த்து பாஜக குறி வைக்கிறாங்க. இந்த 2 ஃபேக்டர் நீங்கள் தொகுதி எல்லாருக்கும் ஒதுக்குனதுக்கப்புறம் பாருங்கள். நான் முன்வைக்கக்கூடிய இந்த அளவுகோலின் அடிப்படையில் பாஜக சீட்டு பெற்றிருக்கான்னு பாருங்கள். ஸோ அந்த மாதிரியான பேரங்கள் இருக்குது. சீட்டு ஒதுக்குறாங்களா, சின்ன ஒதுக்குறாங்க, என்னென்ன மாதிரி தொகுதிகள் கேட்குறாங்க, இது எல்லாத்துலேயும் பாஜக கை ஓங்குதா, எடப்பாடி அதை ஈடுகட்டுறாராங்கிறத வச்சு தான் எடப்பாடி ஆளுமையா அதிமுக தப்பிக்குமாங்கிறத முடிவு செய்ய முடியும். இந்த தேர்தல் பாஜகவுக்கு மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுது தேசிய அளவிலேயே. ஏன்னா கிட்டத்தட்ட 5 மாநிலங்கள்ல 4 மாநிலம் ஒரு யூனியன் பிரதேசம் அப்படின்னாலும் கிட்டத்தட்ட 3 மாநிலங்கள்ல பாஜக எதிர்க்கட்சியாக இருக்கு. மேற்கு வங்கம், கேரளா, தமிழ்நாடு, அசாம்ல ஆளும் கட்சியாக இருக்காங்க. இப்போ மேற்கு வங்கத்துல என்னன்னா மம்தா பானர்ஜி ரொம்ப வலுவாக எதிர்க்கிறாங்க. பாஜக அமித்ஷா மோடி விசஸ் மம்தா நானு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பாஜகவுடைய தேசிய தலைவர்களை வெளியாட்கள் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. இப்போ இது எந்த இடத்துல பாஜகவுக்கு சிக்கலாக மாறுது அப்படின்னா, இப்போ மம்தா பானர்ஜியும் சரி, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் அவர்களும் சரி, தேசிய அளவுல எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு இடங்கள்ல இவங்க 2 பேரும் முக்கியமானவர்களாக இருக்காங்க. இவங்க 2 பேர்லையும் ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டியது அப்படின்றது மிக முக்கியமான ஒரு தேவையாக பாஜகவுக்கு இருக்கு. இந்த தேசிய அளவுல பாஜக எதிர்கொள்ற இந்த யுக்திகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க யூகிக்கிறீங்க? இல்லை, தமிழ்நாட்டில் அவங்க ஐடியாலஜிக்கலாக அந்த கடவுள், மதம், கோவிலுங்கிறத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. திருப்பரங்குன்றத்தில் கை வச்சிருக்கிறாங்க. நீதித்துறை, தேர்தல் ஆணையம்னு எல்லாவற்றையும் அவங்க தங்களுடைய கட்சி பிரச்சார தளம் மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வேலையை அவங்க செய்கிறாங்க. ஓட்சோரி மூலமாக ஏற்கனவே ஹரியானா, பீகார்லாம் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு ராகுல் காந்தி அம்பலப்படுத்தியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலையும் அவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னெலாம் உறுதியாக சொல்ல முடியாது. எஸ்ஐஆர் படிவத்து விஷயமா இருக்கட்டும், ஓட்சோரி, இவிஎம் மிஷின், இந்த விஷயங்கள் கடந்த தேர்தலிருந்தே விமர்சனம் ஆயிருக்கு. அதில் என்னென்ன ரிசல்ட் வந்துச்சுங்கிறத மகாராஷ்டிரா தேர்தலிருந்து ஹரியானா தேர்தல் வரையும் சத்தீஸ்கர்லாம் உங்களுக்கு போலிங் டயத்துக்கு பிறகு போலிங் ஆகிருக்கு. சிசிடிவி கேமரா எங்கன்னு கேட்டால் சிசிடிவி கேமரா தர முடியாதுங்கிறாங்க. ஸோ இந்த சந்தேகங்கள்லாம் இன்னும் இருக்கின்ற நிலையில் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா அதையெல்லாம் செய்யாது என்று நாம் ரொம்ப ஒரு அசட்டையாக இருந்து விட முடியாது. பாரதிய ஜனதாவுக்கு ஒரு பெரிய ஓட் பர்சன்டேஜ் இருக்கிற மாதிரி பிம்பத்தை வலதுசாரிகள்லாம் சேர்ந்து உருவாக்கிட்டு பார்த்தீங்களா இவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கிருச்சு, இவ்வளோ இடம் ஜெயிச்சிருச்சுன்னு கூட அவங்க செய்ய வாய்ப்பு இருக்குது. அதனால் பாஜக தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் வியூகம்ங்கிறது அதிமுகவை காலி செய்து அந்த இடத்தில் தான் உட்கார வேண்டும் என்பது தான் பாஜகவினுடைய ஒரே திட்டம். அதற்கான இந்த தேர்தலை பொறுத்தவரையும் பாஜக நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிறது அவங்க நோக்கம் கிடையாது. திமுகவை தோக்கடிக்கணுங்கிறதும் இப்போதைய நோக்கம் கிடையாது. இப்போதைக்கு அதிமுகவை காலி செஞ்சு அண்ணாமலை தலைவராக இருக்கும்போதே அந்த முயற்சி நடந்துருச்சு. எடப்பாடி பேரே பத்திரிகையில் வராது. ரெகுலராக திமுக குறித்து விமர்சனத்தை அண்ணாமலை தான் வைப்பார். டிஎம்கே ஃபைல்ஸு, சொத்து பத்திரம், அப்புறம் அந்த வாட்சு கட்டினார், இது ரஃபேல் வாட்சு, தேசபக்தி வாட்சுன்னு ரெகுலராக பேசுபொருளாக யார் இருந்தாருன்னா இவர் தான். எம்ஜிஆர் 65ஆம் ஆண்டு உதவி செஞ்சார், அப்போ திமுக ஆட்சி இருந்துச்சுனாரு. திமுக ஆட்சி 67 தான் வந்துச்சு. ஏதாவது ஒன்று தப்போ சரியோ பேசிகிட்டே இருப்பார். ஓப்பனாகவே நயினா நாகேந்திரன்லாம் எதிர்கட்சியாக பாஜக தான் செயல்படுதுன்னாங்க.
இதுவே ஏடிஎம்கே காலி பண்ணுறதானே. ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சுட்டு சின்ன கட்சி பாஜக. ஆனால் தினமும் பேசுபொருளாக பத்திரிகையில் அடிபடுறது பாஜகவுடைய பெயர். காங்கிரஸை விமர்சிக்கிறது, திமுகவை விமர்சிக்கிறது, கம்யூனிஸ்டுகளை விமர்சிக்கிறது எல்லாமே பாஜக தான் செஞ்சுச்சு அண்ணாமலை இதாக இருக்கும்போது. அப்போ அந்த ட்ரெண்டை தான் அவங்க விரும்பினாங்க. அண்ணாமலை இருந்த ட்ரெண்ட் இருக்குல்ல, ஏடிஎம்கே ஓவர்டேக் பண்ணி டிஎம்கேவை திட்டுற வேலையை நீ எடுத்துக்கோ, ஏடிஎம்கேட்ட கொடுக்காத அப்படிங்கிற அந்த கான்செப்ட். அதனால் அந்த வேலையை தான் இங்கே அவங்க செஞ்சு பார்க்குறாங்க. இங்கே வந்து நான் பிராமின் லீடர்ஷிப்பை போடுறது, திமுக வேறு வளர்ச்சிங்கிறத பற்றி பேசாமல் ஊழல், அந்த வாரிசு அரசியலுங்கிற அந்த விஷயத்தை கையில் எடுக்கிறது. அப்புறம் இன்னொரு திராவிட கட்சியே இல்லாமாக்குறது, ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சியவே இல்லாமாக்குறது. அந்த தொண்டர்களை நிர்வாகிகளை தனக்கான நபர்களாக கைப்பாவைகளாக வைத்துக்கொள்ள வேண்டியது, அதிமுகக்குள்ளேயே சண்டையை முட்டி விடுற வேண்டியது. செங்கோட்டையன் யார்? எடப்பாடிக்கும் செங்கோட்டையன் தானே பிரச்சனை. செங்கோட்டையன் யாரை போய் பார்த்தாரு? அமித்ஷாவை தானே பார்த்தாரு. ஸோ இதுதான் அவருடைய உத்தி, தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அவருடைய உத்திங்கிறது அதுதான். இதுல இந்த தேர்தலில் விஜய் அவர்கள் என்ன ரோல் பண்ணுவார்? பிரதமர் மோடி வராரு, ஒரு பெரிய கூட்டணி அமைச்சாச்சு, இந்த பக்கம் ஒரு வலுவான கூட்டணி இருக்கு, விஜய் பக்கம் யாரும் போகாத ஒரு சூழல் இருக்கு. அவர் என்ன ரோல் பிளே பண்ணுவார்? விஜயை பொறுத்தவரையும் திமுக எதிர்ப்பு வாக்குகளை கணிசமாக வாங்குவார். அவர் அதை தான் பேஸ் பண்ணுறார். எம்ஜிஆர், ஜெயலலிதா அப்படி எல்லோருமே அவருடைய படங்களில் இடம்பெறாங்க. அந்த கட்சியினுடைய சூரட்டில் இடம்பெறுகிற அளவுக்கு போயிட்டாங்க. கொள்கை தலைவரானு கேட்டால் ஆமான்னு கூட சொல்லிடுவாங்க. அந்த ரேஞ்சுக்கு அவங்க போயிட்டாங்க. அப்படி ஒரு நிலை போனதுனால இயல்பாகவே அதிமுகவுடைய வாக்கு வங்கி விஜய்க்கு போகும் நிறையா. திமுகவை திட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம எடப்பாடியை விட விஜய் நல்லா திட்டுறாரு, எடப்பாடியை விட சீமான் திட்டுறாரு, எடப்பாடியை விட அண்ணாமலை திட்டுறாருன்ட்டு கொஞ்சம் ஓட்டெல்லாம் அங்கே போச்சு. ஏடிஎம்கே ஓட்டுவாங்க, அப்படி ஒரு கான்செப்ட் வந்தது. இப்போ விஜயும் அதை தான் கையில் எடுத்தார். ஆனால் எனக்கு தெரிந்து விஜயினுடைய நடவடிக்கைகள் தொடர்ந்து இப்படியே இருக்கும் பட்சத்தில் திமுகவை பிடிக்காத அதிமுக காரங்க கூட ஏடிஎம்கேக்கே கூட போட்டுருவோம், விஜய்க்கு வேணாம், ஒரு செயல்பட மாட்டார், ஒரு பேச மாட்டார், ஒரு அறிக்கை விட மாட்டார். ஒரு அரசியல்வாதிங்கிறவங்க 24 மணி நேரத்தில் 48 மணி நேரம் இயங்கணும். 24 மணி நேரத்தில் 24 மணி நேரம் எனக்கு போதலையேன்னு சொல்லிட்டு 48 மணி நேரம் இயங்கணும். அப்படி இருக்கவங்க தான் அரசியல்வாதி எல்லாம் இருக்கணும். திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் கருத்து சொல்ல மாட்டேங்கிறாரு. எஸ்ஐஆர் பிரச்சனைக்காக பாஜகவை கண்டிக்க மாட்டேங்கிறாரு. அவர் படத்துக்கு அவர் சொல்லல. அவர் படத்து பிரச்சனை வரும்போது எதிர்த்து பேச மாட்டேங்கிறாரு. ஆனால் விசில் சின்ன கிடைச்ச உடனே நன்றி சொன்னார். அப்போ எதுக்கெல்லாம் இதுக்கு மட்டும் கட்டுதா அந்த பள்ளி அப்படின்னு ஒரு வடிவேல் சொல்கிற மாதிரி கரெக்டாக பாஜக விமர்சிக்கிற நேரங்களில் அமைதியாகிட்டு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் பாஜகவை வாழ்த்துவதிலையும் பாராட்டுவதிலையும் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறார். அவ்வளோ மகிழ்ச்சிங்கிறத விட அதுதான் அவர் யதார்த்தமாக இருக்குது. அதனால் இவரை பிஜேபி எதிர்ப்பாளர் அப்படின்னு இங்கே உள்ள சிறுபான்மையினரும் கிறிஸ்டின் முஸ்லீம் நம்புவாங்களான்னு கேட்டால் அந்த நம்பிக்கை குறைஞ்சிட்டே வருது. ஒரு திமுக எதிர்ப்பு மனநிலையில் கொஞ்சம் மைனாரிட்டி இவருக்கு ஓட்டு போடலாம். ஆனால் இவருடைய எல்லா நடவடிக்கையும் பார்க்குறாங்கல்ல. இப்போ மணிப்பூரில் கிறிஸ்தவர்களை இழிவுபடுத்தும் போதும் இவர் பேசலை. இப்போ கிறிஸ்மஸ் விழாவில் போட்டு அடிச்சுக்கிட்டு தான் அங்கே சர்ச்சுக்குள்ளே புகுந்து அப்போயும் இவர் கருத்து சொல்லலை. இங்கே சீன பயணிகளோ யாரோ ஒருத்தவங்க சாண்டா கிளாஸ் போட்டதுக்கு அடித்தாங்க, அப்போயும் விஜய் கருத்து சொல்லலை. இப்போ இவர் எப்படி கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் நம்புவாங்க? ஸோ அந்த நம்பிக்கை குறைஞ்சிட்டே வருது. என்ன திமுக மேலே புதுசாக ஒருத்தர் வரட்டுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க கூட எதுக்கு அப்படி ஒன்றும் செய்கிற மாதிரி தெரியலையே. திமுக தோக்கணும்னா அதிமுகவுக்கு தான் ஓட்டு போகணுன்ட்டு அந்த அதிமுக ஓட்டெல்லாம் திருப்பி அதிமுகக்கே வரும்னு தான் நான் பார்க்குறேன். இடையில கொஞ்சம் பிரிஞ்சு போகணுன்னு தான் நானும் நினச்சேன். ஆனால் இவருடைய செயல்பாடுகள், இவருக்கு பிரச்சனை வரும்போது கூட குரல் கொடுக்காதவர் வேறு எப்படி குரல் கொடுப்பார்? நாளைக்கு கர்நாடகா பிரச்சனைக்கு என்ன குரல் கொடுப்பார்? காவிரி நடுவர் மன்றம் குறித்து என்ன பேசுவார்? முல்லை பெரியார் குறித்து என்ன குரல் கொடுப்பார்? தமிழ்நாட்டில் தமிழில் இருந்து கன்னடம் வரலை அப்படின்னு சொல்லி தமிழர்களை இழிவுபடுத்தி போராட்டம் பண்ணுறாங்க. தக் லைஃப் கமலஹாசன் படத்தப்ப அப்போ கூட குரல் கொடுக்கலையே அவர்? எங்கள் தமிழிலிருந்து தான் கன்னடம் வந்தது, இதை ஏன் தப்பாக எடுத்துக்கிறீங்க? அது எப்படி எங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு படத்தை நீங்கள் நிறுத்தலாம்னு அவர் துறை சார்ந்த பிரச்சனை, அதுக்கு கூட அவருக்கு கமலஹாசன் பக்கம் குரல் கொடுக்கலையே. அப்போ இந்த மாதிரி நிலையில் விஜய் மீது எப்படி நம்பிக்கை வரும்? இவர் தமிழ் தேசியம் பேசுகிறது பொய், திராவிட அரசியல், அதை பெரியாரை பற்றி இழிவுபடுத்தும் போது அமைதியாக இருக்கிறாரு. அண்ணாவை பற்றி இழிவுபடுத்தி ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாங்க, அதுக்கும் அமைதியாக இருக்கிறாரு. அப்போ அவர் திராவிடம் பேசுகிறது, தமிழ் உணர்வு, ஆணவ படுகொலை நடந்தால் பேச மாட்டேங்கிறாரு. அப்போ இவர் தலித்துகள் ஓட்டெல்லாம் பிரியுங்கிறாங்க. எப்படி ஆணவ படுகொலை நடக்கும்போது கூட பேச மாட்டேங்கிறார்? ஆளுங்கட்சியாக இருந்தால் கூட பரவாயில்ல, இன்னும் நீங்கள் முளைக்கவே இல்லை. இப்போல்லாம் போராட்டம் பண்ணியிருக்க வேணாமா? இறங்கி நின்றுக்க வேணாமா? திமுக நீங்கள் வழக்கம் போல் திமுக தானே திட்டுவீங்க, திமுக திட்டியாவது போராட்டம் பண்ணியிருக்கலாம்ல. தூய்மை பணியாளர் விஷயத்தில் இவர் போய் தூய்மை பணியாளர் மத்தியில் உட்காந்துருக்க வேண்டியதானே? உங்களுக்கு திமுகவை தானே திட்டணும், அந்த போராட்டத்தை கூட இவர் பண்ணலையே. பிஜேபி அவர் திட்ட மாட்டார், திட்ட தெரியாது, இல்லை திட்ட சொல்லி ஸ்கிரிப்ட் இல்லை, ஏதோன்னு வச்சுக்கோங்க. எந்த அரசியலுமே பண்ண மாட்டேங்கிறாரு. சிறுபான்மை மக்களுக்கு செய்யலை, தலித் மக்களுக்கு செய்யலை, தூய்மை பணியாளருக்கு செய்யலை, அரசு ஊழியர் எதுக்குமே இறங்கி வந்து ஒரு போராட்டம்
போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. அரசியல்வாதிகள் ரெகுலராக ப்ரெஸ்ஸை சந்திச்சுட்டே இருக்கணும். செய்தியாளர்களை சந்திக்கிறது இல்லை. அவர் கட்சியில் சேர்ந்த தலைவர்களை கூட, செங்கோட்டையனை கூட அவர் பார்க்கறது கிடையாது. நாஞ்சில் சம்பத் என்னன்னாரும் தெரில, அவர் பார்த்துட்டு கடைசி என்னன்னாரும் தெரில. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் தமிழ்நாட்டு மக்கள் வந்து இதெல்லாம் கவனிப்பாங்கல்ல. அரசு, இந்த அரசு, ஆளும் அரசு எனக்கு எது செய்யலை அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டே இருக்கிறவன் தான் தலைவனாக முடியும். ஆனால் இவர் எதுக்குமே போராடலையே. நான் ஆட்சி அமைக்க போகிறேன், தேர்தலுக்கு வரப்போகிறேன்னு சொல்லாத எத்தனையோ சுற்றுச்சூழல் அமைப்புகள், என்ஜிஓ அமைப்புகள், ஈழ போராட்டத்தை மையப்படுத்திய அமைப்புகள், தலித் அமைப்புகள் ரெகுலராக மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் சினிமா முகம் இல்லை. அந்த தோழர்களுக்கெல்லாம், அந்த அமைப்புகளுக்கெல்லாம் அவங்க ஒருபோதும் வந்து நாங்கள் முதலமைச்சர் ஆகணுங்கிற நோக்கத்தில் இல்லை. அவங்க ஓட்டு அரசியலே இல்லை. ஆனால் ரெகுலராக தெருவில் நிற்கிறாங்க. திமுகவை கண்டித்தோ, பாஜகவை கண்டித்தோ, அதிமுக ஏதோ ஒரு அரசியல் அரசு அதிகாரியை கண்டித்தோ, போலீஸை கண்டித்தோ, நீதிமன்றத்தை கண்டித்து ரெகுலராக நிற்கிறாங்க. அவங்களாம் உண்மையிலே கதாநாயகர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு. அப்போ அதையும் மக்கள் பார்ப்பாங்க. ரெகுலராக மக்களுக்காக போராடிட்டு விஜய் எதுக்குமே பேச மாட்டேங்கிறாரு, கேட்டால் இவர் முதலமைச்சராக போகிறாரு அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி யோசிக்கிற மக்களுக்கான வாக்குகள் கொஞ்சம் திருப்பி நம்ம ஏடிஎம்கேக்கே போட்டுருவோம், திருப்பி நம்ம டிஎம்கேக்கே போட்டுருவோங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடும். திமுக வெறுப்பு இருந்தாலும் அந்த மைண்ட் செட்டுக்கு போயிருப்பாங்கன்னு தான் பார்க்குறேன். இந்த தேர்தலில் என்டிஏவோட அந்த பரப்புரை கூட்டம், அந்த பரப்புரை அது எப்படி அமையும்னு பார்க்குறீங்க? தேர்தல் எப்படி அவங்க அணுகுவாங்க? ஏன்னா அந்த சனாதனம் தொடர்பான விவகாரத்தில் உதயநிதி அவர்களை வந்து பியூஷ் கோயல் வந்து விமர்சிச்சிருந்தாரு. நீதிமன்றம் கூட வந்து ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டில் எடுபடுமா அப்படின்னு கேட்குறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அவங்க இந்துத்துவத்தெல்லாம் தேர்தல் நெருங்க பேச மாட்டாங்க பாருங்கள். சனாதன தர்மம்னு சொல்லி பேச சொல்லுங்க பார்ப்போம். பிஜேபி தலைவர் இன்னைக்கு மோடி வராரு, சனாதன தர்மத்தை தமிழ்நாட்டில் நிலைநாட்ட ஒரு ஆட்சி வேணும்னு பேச சொல்லுங்க பார்ப்போம். பேச மாட்டார். தமிழ் வாழ்க, தமிழ் பேச தெரியலேன்னு வருத்தப்படுறேன், திருவள்ளுவர் வாழணும், தமிழுக்காண்டி தான் நான் உயிரையே கொடுப்பேன், காங்கிரஸ் தமிழுக்கு துரோகம் பண்ணிருச்சு, காங்கிரஸ் இலங்கையில் தமிழர்களை கூட பண்ணிருச்சு. பியூஷ் கோயல் தமிழ்நாட்டில் வந்து பேசினார் சனாதனத்தை பற்றி. உதயநிதி ஸ்டாலின் இப்படி பியூஷ் கோயல் பேசிட்டு போவார். தேர்தல் நெருங்க அதெல்லாம் பேச மாட்டாங்க. அதுவே அவங்களுக்கு பின்னடைவாக தான் அமையும். இங்கே வந்து சனாதனத்தை எதிர்த்து, சனாதனத்தை ஆதரித்து சனாதனத்தை கொண்டு வர போகிறோம் அப்படின்லாம் சொன்னால் மக்களுக்கு யார் இங்கே ஆதரவு தெரிவிக்க போகிறா? அதனால் உதயநிதி அவர்களில் வந்து இவங்க இதில் சின்னாங்கன்னா அதில் உதயநிதி பெரிய மீண்டும் ஹீரோ ஆயிடுவார். சனாதனத்தை, ஆமாம் சனாதனத்தை நான் எதிர்ப்பேன் மீண்டும் சொல்ல மக்கள் ஆதரவு அதிகமாயிரும். அதனால் அதை அவங்க செய்ய மாட்டாங்க. இங்கே வந்து இந்த மதம், இங்கே வந்து முஸ்லீம் வெறுப்பே பேச மாட்டாங்கங்க. இங்கே வந்து முஸ்லீம்களுக்கும் நாங்கள் தான் இருக்கிறோன்னு தான் பேசுவாங்க. தமிழ்நாட்டில் அப்படி தான் அரசியல் பேசுவாங்க மோடி. இங்கே பேச சொல்லுங்க பார்ப்போம். இது பாரத நாடு, முஸ்லீம்கள் வந்து வந்தேரிகள், இப்படிலாம் பேச சொல்லுங்க பார்ப்போம். அப்படிலாம் பேசுவதற்கு வந்து வாய்ப்பே கிடையாது. இங்கே வந்தால் வாரிசு அரசியல், திமுக வாரிசு அரசியல் பண்ணுது. திமுக ஏகப்பட்ட ஊழல் பண்ணியிருக்கு. தரவு இருக்கோ இல்லையோ, ஆதாரம் இருக்கோ இல்லையோ, அதைத்தான் திருப்பி பேசுவாங்க. டாஸ்மார்க் ஊழல், இங்கே குடிக்கிறாங்க. அப்புறம் இந்த ஆளுநர் பேசுகிறது கிட்டத்தட்ட மோடி பேசுகிறது தானே. தற்கொலைகள் அதிகமாகுது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இப்படி எதையாவது ஒன்று அந்த நேரத்துக்கு சொல்லிட்டு போக வேண்டியதுதான். அப்படி தான் இவங்க அரசியல் பண்ணுவாங்களே ஒழிய வேறு மாதிரி அவங்களுடைய உண்மையான இந்துத்துவ பிரச்சாரத்தை இங்கே பண்ணவே மாட்டாங்க. இல்லை, எல்லா கட்சிகளும் அதைத்தானே. திமுகவுக்கு எதிராக இருக்கிற எல்லா கட்சிகளுமே திமுக வந்து வாரிசு அரசியல் கட்சி சொல்றாங்க, ஊழல் கட்சி அப்படின்னு சொல்றாங்க. கடந்த காலங்களில் ஜெயலலிதா அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அந்த கை கொடுத்த அந்த ஊழல் கட்சி, தீய சக்தி அப்படின்ற ஒரு சொல்லாடல்கள் இப்போ பிஜேபிக்கும் விஜய்க்கும் கை கொடுக்காது அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா, ரெண்டு பேரும் ஜெயலலிதா எம்ஜிஆருக்குமே கை கொடுத்துன்னு சொல்ல முடியாது. 5 வருஷத்துக்கு ஒருக்க அந்தந்த சூழலுக்கு எப்போ மக்கள் மாற்றி போட்டாங்க. வாரிசு அரசியலுங்கிற காரணம் காட்டி திமுக எப்போ தோத்துச்சு? வாரிசு அரசியலுங்கிறது காரணம் காட்டி திமுக தோக்கலையே. ஸ்டாலின் அவர்களை வந்து 84 எம்ஜிஆர் ஆட்சியில் தோத்துடுறாரு. 84 1000 விளக்கில் நிற்கிறாரு ஸ்டாலின் முதல்ல, தோத்துடுறாரு. கே கிருஷ்ணசாமிங்கிற ஒரு மிகப்பெரிய திராவிட தலைவர்கிட்ட தான் தோத்தார். 89 அவர் ஜெயிச்சார். 96 மீண்டும் ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து அதை காரணம் காட்டி ஒன்றும் அவங்க வந்து திமுக ஆட்சி வந்து தோக்கலையே. வாரிசு அரசியலுங்கிற கான்செப்ட். இன்னொன்று, வாரிசு அரசியல் யாரிடம் இல்லைங்கிற கேள்வி வந்துருச்சுல்ல. அதுவும் பிஜேபி எப்படி வாரிசு அரசியலுக்கு எதிராக பேச முடியும்? இல்லை, அது ஏன் திமுக வேகமாக எதிர்வினை ஆற்ற மாட்டாங்க அப்படின்னு கேட்குறேன். வாரிசு அரசியல் உங்களை நோக்கி ஒரு விமர்சனம் வருது. ஆனால் பொது வெளியில் என்ன இருக்குன்னா, மற்ற கட்சிகள்லையும் வாரிசு அரசியல் இருக்கிறது அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. திமுக ஏன் அதை வந்து கவுண்டர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. திமுக அதை கடந்து போறாங்கங்க, அவங்க தாண்டி வந்துட்டாங்க. எங்க பெரியார் முறை திமுகவுக்காக பிரச்சாரம் செய்யறதே முரசொலி மாறனுக்காண்டி தான். கலைஞருடைய வாரிசு அரசியல் தான் அது. அவங்க சொந்தக்காரருங்கிற வாரிசு அரசியல் கான்செப்ட் தான் வருது 67 68 முரசொலி மாறனை கொண்டு வந்தாங்க.
அடுத்து இவர் முத்து கொண்டு வரும்போது எடுபடல, அது கலைஞருடைய மகன் இது எடுபடல. அழகிரியே டெல்லி வரையும் கொண்டு போனாங்க. எடுபட்டது ஸ்டாலின் மட்டும்தானே. ஸ்டாலின் வாரிசு அரசியனால் வெற்றி பெற்றுவார்னு பார்த்தீங்கன்னா அழகிரியோ முத்தோ பெரிய லெவலில் எடுபடலையே, கலைஞருடைய மூத்த மகனே எடுபடலையே. அப்போ மக்கள் அதை பார்க்குறாங்க, வாரிசு அரசியலாக தொடர்ச்சியாக களத்தில் இருக்கிறாங்களா, இதையெல்லாம் பார்த்து தான் ஜெயிக்க முடியும். வெறும் மகன்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும் அதை ஜெயிக்க முடியாது. அதனால் இந்த விமர்சனம் வந்து உங்களுக்கு முத்து காலத்திலேருந்து பேசப்படுது. அது வந்து ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போதும் பேசப்பட்டது, வர வாய்ப்பே இல்லைன்னு சொல்லப்பட்டது. அதை தாண்டி இன்றைக்கி முதலமைச்சராக வந்துட்டாங்கல்ல. அதனால் அந்த அரசியல் தாங்க பிஜேபி பண்ண முடியும், வேறு எந்த அரசியல் பண்ண முடியும்? இந்துக்களுக்கு விரோதம், வாரிசு அரசியல், ஊழல், எங்கள் இடி வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு. அதை தாண்டி இடி யோகியமாகிற கேள்வியை தமிழ்நாட்டில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, நீதிமன்றங்கள் கேட்குது. செந்தில் பாலாஜியை இவ்வளோ வருஷம் விசாரிச்சிங்கல்ல, என்ன ஃபைண்டிங்ஸ் கேட்குறாங்க, என்ன கண்டுபிடிச்சிங்க? வாரம் சனிக்கிழமெல்லாம் கூட்டு விசாரிச்சிங்களே, என்ன கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்குறாங்க செந்தில் பாலாஜிட்ட. இடி விசாரிச்சிருக்குல்ல, இவர் குற்றவாளின்னு சொல்லி நீங்கள் விசாரிக்கிறீங்க, 1.5 வருஷமாக விசாரிக்கிறீங்க. அவர் அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடாது, அது இது எல்லாம் எடுத்தாச்சு, சரி, இன்னும் விசாரிச்சுக்கிட்டு இருக்க, என்னதான்ப்பா அவன் கையில் சிக்கிச்சு செந்தில் பாலாஜிக்கு எதிரான ஆதாரங்கள்? சுப்ரீம் கோர்ட்டு கேட்டுச்சு. டாஸ்மார்க்கு விசாரணை இடி கைக்கு போகிறதுக்கு முன்னாடியே அண்ணாமலை அமௌண்ட்டு சொல்கிறாரு, நான் இடி உங்களை விசாரிக்க போகிறேன், இந்த நண்பர் கேமராமேன் வந்து விசாரணையினுடைய முடிவில் நீங்கள் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறாரு. அது விசாரணை முடிச்சதுக்கப்புறம் தானே தெரியும். அதுக்கு முன்னாடியே அண்ணாமலை சொல்கிறாருன்னா, அப்போ இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்குறாங்க. ஊழல் செஞ்சுருக்காங்க செய்யலைங்கிறத தாண்டி பாஜக அதை எந்த அளவுக்கு அரசியலாக மட்டும் பார்க்குது. பாஜகவின் நோக்கம் ஊழலை ஒழிப்பது அல்ல, எதிர்க்கட்சிகளை அழிப்பது. அதுக்கு இடி பயன்படுது, சிபிஐ பயன்படுது. நீங்கள் மம்தா ஆஃபீஸில் ரைட் பண்ணாங்க. ஸோ எதிர்க்கட்சியில் எல்லாவற்றையும் அவங்க பண்ணியிருக்காங்க. கடுமையான ஊழல் குற்றச்சாட்டு சாட்டப்பட்டவங்க எல்லாம் பாஜகவுக்கு வந்த உடனே முதலமைச்சர் ஆகிடுறாங்க, மத்திய அமைச்சர் ஆகிடுறாங்க. இதெல்லாம் எப்படி மக்கள் கேட்பாங்கல்ல. நீங்கள் செந்தில் பாலாஜியே சொல்கிறீங்க, சரி, உங்கள் கட்சியில் சேர்ந்திருக்க எல்லாரும் யார்? அவங்க மீது இப்போ உருப்பட்டு வழக்கு இல்லையே, எல்லாருக்கும் பெரிய பதவி கிடச்சிருக்கே. அப்போ அது எப்படி? இந்த எலக்ட்ரல் பாண்டுன்னு ஒன்று போட்டிங்க, அது எந்தெந்த கம்பெனிகள்கிட்ட வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, யார்கிட்டலாம் ரைடு விட்டுருக்கீங்களோ அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் பாண்டு வந்திருக்கு, பணம் வந்திருக்கு. இதை மக்கள் பார்க்குறாங்கல்ல. பாஜக எப்படி இந்த நாட்டை நடத்துது, முதலாளிகளை நடத்துது, நிறுவனங்களை நடத்துது, இடி சிபிஐலாம் எப்படி பண்ணுது. திண்டுக்கல்ல ஒரு இடி அதிகாரி மிரட்டுறாரு ஒரு முதலாளியை, நீங்கள் ரைடு வராமல் இருக்கணும்னா எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களை காப்பாற்றி விட்டுறேங்கிறாரு. கேஸ் மாட்டினாங்களா இல்லையா? அப்போ இதையெல்லாம் பார்ப்பாங்கல்ல, இவங்களுடைய ஊழல் ஒழிப்பு, இந்த அரசியல் பேசும்போது இதையும் மக்கள் நினச்சி பார்க்க தானே செய்வாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அதையும் நினச்சி பார்ப்பாங்க. ஸோ எதிர்கட்சியெல்லாம் அவங்க விமர்சனம் பண்ண தாங்க செய்வாங்க. ஊழல் கட்சியாக இருக்குது அந்த விமர்சனம், அது இதெல்லாம் அவங்க வைக்க தான் செய்வாங்க. அதை சொல்கிற இவர்கள் யார், இவர்கள் மீது என்னென்ன தார்மீக அடிப்படையில் இவர்களுக்கு அதுக்கு என்ன பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் மக்கள் வந்து கவனிக்க தான் செய்வாங்க. விரிவான தகவல்களை வழங்குனீங்க, நன்றி.